ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய ரெசிபி என்னென்னா வெண்பொங்கல். வெண்பொங்கல் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம இதை ஊற வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணுறேன். இப்போ குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கப் எடுத்திருக்கோம். அப்போது இதுக்கு 5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெண்பொங்கல் நமக்கு கொஞ்சம் கொலன்னு வேணும். அதனால் சீக்கிரம் கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு 5 கப் தண்ணி நீங்கள் விட்டாச்சுன்னா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் அரிசி. இப்போது நான் 5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு. இப்போ உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நம்ம குக்கர் விசில் வச்சிடலாம். ஓகே, இப்போ குக்கர் மூடி நம்ம ஸ்டவ்வில் வச்சிட்டோம். இப்போ ஒரு 3 விசிலுக்கு வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பாருங்கள், நமக்கு நல்ல சூப்பராக அரிசி பருப்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பதத்தில் வரணும். இனி நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய் உருகட்டும். இப்போ நல்ல மிளகு, அதாவது குறுமிளகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இஞ்சி சின்ன ஒரு துண்டு சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதை வதக்கிடலாம். பச்சை மிளகு சேர்க்கணுன்னா கூட இதில் பச்சை மிளகு சேர்த்துக்கிடலாம். நான் இதில் பச்சை மிளகு சேர்க்கலை. அடுத்தது முந்திரி பருப்பு தேவையான அளவு நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுபடட்டும். ஓரளவு வறுபட்டாச்சு. இனி இந்த டைமில் நம்ம ஒரு 5 கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா நெய் கூட வதக்கி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்துக்கு கூட இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அரிசி பருப்பு அப்புறம் நம்ம தாளித்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெண்பொங்கல் ரெடி. இனி நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இதுக்கு சட்னி சாம்பார் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃபுட்டு தான் இந்த வெண்பொங்கல். எல்லாருக்குமே இந்த வெண்பொங்கல் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி தான் வீட்டில் செய்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.